ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு நல்லா சுவையான ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்ன சட்னினா முள்ளங்கி சட்னி. இது போல் பிஞ்சாக இருக்கக்கூடிய முள்ளங்கியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் சரி, 2லேருந்து 3 நல்லா தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. கேரட் துருவுறதுல மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துகிட்ருக்கேன். இது சின்னதாக இருக்கிறதுனால 1, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, இஞ்சி அரை துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 அளவுக்கு 6 கொட்டை அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். க்ளீனாக கோதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கோங்க. தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வற்றல் மிளகாய் ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கலாம். 1/4 சிட்டிகை பெருங்காயம், 1/4 சிட்டிகை பாருங்கள். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நல்லா சேவக்கட்டும்னு சொல்லிட்டு வற்றல் மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு லாஸ்ட்டில் முள்ளங்கி துருவி வச்சுருக்க முள்ளங்கி போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே நல்லா துருவிய முள்ளங்கியை போட்டுக்கலாம். சத்து நிறைந்த முள்ளங்கி சட்னி ரெடி.